நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதுக்கு முன்னாடி அத்தையை ட்ரீட் பண்ண டாக்டர் சொன்னது உனக்கும் தெரியும்ல. அதனால அத்தையை இனிமே எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலும் பிரயோஜனம் இல்ல. அந்த சாமியை தவிர வேற யாராலையும் இனிமே அத்தையோட நோயை குணப்படுத்த முடியாதுமா. அம்மாவோட பாடி ஏன் மெடிசனுக்கு ரியாக்ட் பண்ணலன்னு தெரிஞ்சுக்க டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் டாக்டர் சும்மா சொல்றாங்கம்மா. அத்தையோட பாடி கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுது. நீ அத்தையோட முகத்தை கொஞ்சம் நல்லா பாரு. அத்தையை பார்த்தாலே இப்ப பழைய மாதிரி சேஞ்ச் தெரியுதுல்ல. அப்புறம் தேவையில்லாம நிறைய மருந்து சாப்பிட்டாங்கன்னா இப்போ இருக்கிற ஆரோக்கியமும் போயிடும். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் 1008 மெடிசன்ஸ் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அத்தையோட கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. புது மெடிசன்ஸ்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணா நம்ம அத்தையை இழந்துருவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு கௌரி. அதனால தான் அத்தையை எங்கேயுமே கூட்டிட்டு போகாம நானே காவலுக்கு இருக்கேன். அப்புறம் அன்னைக்கு குருஜி இங்க வந்தப்போ என்ன சொன்னாரு, ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிற ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர அன்னைக்கு அத்தையோட உடம்பு குணமாக ஆரம்பிக்கும்னு. இப்ப அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறேன். மா சீக்கிரம் சரியாயிடுமா? மாமா, டாக்டர் சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? நாம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் லக்ஷ்மியோட உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் இல்லைங்கிறப்போ கஷ்டமா இருக்கு. எல்லாரும் இவரை ஃபேமஸான டாக்டர்னு சொன்னதுனாலதான் லக்ஷ்மிய இவர்கிட்ட காட்டலான்னு முடிவு பண்ணினேன். ஆனா அவர் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என் எதிர்பார்ப்பெல்லாம் வீணா போன மாதிரி இருக்கு. அப்படி எதுவும் இப்ப சொல்ல முடியாது மாமா. மருத்துவத்தை விட பெரிய சக்தி ஆன்மீகங்கிற தெய்வ பலம். நாம எதுக்கும் குருஜி சொன்ன மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். ஆமா மாமா, நாம சீக்கிரமா தேவாவுக்கு கல்யாணத்தை பண்ணலாம். அதுவும் குருஜி சொன்ன மாதிரியே ரேவதி நட்சத்திரக்காரியவே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அவ இந்த வீட்டு மருமகளா வந்துட்டா அத்தை கண்டிப்பா குணமாயிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டுல எப்பவுமே குருஜி சொன்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதை வச்சு பார்த்தோன்னா இப்பவும் குருஜி சொன்ன மாதிரியே பல மாற்றங்கள் நடக்கும். அத்தை பழைய மாதிரி திரும்ப வந்துருவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா தேவா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானே, அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க திரும்ப ஒரு தடவை எடுத்து சொன்னா தேவா ஒருவேளை கல்யாணத்துக்கு சம்மதிக்கலான்னு என் மனசு சொல்லுது மாமா. ரேவதி நட்சத்திரக்காரிய தேடி அலைய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு நம்ம கண் முன்னாடியே இருக்காளே, அஸ்வினி. நாம நம்ம சம்மதத்தை சொன்னா மட்டும் போதும் மாமா. அஸ்வினியோட ஃபேமிலியில எல்லாரும் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க. என்னோட கல்யாணத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றீங்கன்னா அது இப்ப வேண்டாம். சமயம் வரும்போது நானே சொல்றேன், அப்ப பேசினா போதும். கண்டிப்பா நான் அஸ்வினியை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அத நான் உங்க 2 பேர்கிட்டையும் ஏற்கனவே சொல்லிட்டேன். தேவா, நீ கல்யாண விஷயத்துல இன்னும் பிடிவாதம் பிடிக்காத. நாங்க உன்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றது உங்க அம்மாவுக்காகத்தான். நான் பழைய மாதிரியே லக்ஷ்மியை பார்க்க ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரே வழி உன் கல்யாணம் மட்டும்தான். அதனாலதான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்றேன்.
எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுப்பா. அம்மாவுக்காக கண்டிப்பா ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. இன்னும் லேட் பண்ணா அத்தையை நாம இழந்துருவோமோன்னு பயமா இருக்கு தேவா. டாக்டர் இப்போ அம்மாவோட உடம்பு மெடிசினுக்கு ரியாக்ட் பண்ணலன்னு சொல்றாரு. இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை குருஜி சொன்ன மாதிரி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பொண்ணை நீ இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர்றதுதான். அதனாலதான் நாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறோம். உன்னோட சம்மதம் மட்டும் போதும்பா, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பொண்ணை தான் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவேன். அது சீக்கிரமாவே நடக்கும். இவன் சொல்றது யாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த மானசி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். ஹலோ, ஒர்க் ஷாப் தானே? ஏன் கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. பிடிபி பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல இருக்கேன். சீக்கிரம் வாங்க. என்ன மனசி, என்னாச்சு? என்னன்னு தெரியல, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இது வழக்கமா நடக்கிறது தானே. புதுசா நிறைய பஸ் வாங்குறல்ல, ஏன் ஒரு கார் வாங்கக்கூடாதா? 7-8 பஸ்ஸுக்கு சொந்தக்காரி. இப்படி கார் நடு ரோட்டில் நின்னா பெரிய அவமானம் தெரியாதா? எனக்கு அது ஒன்றும் பெரிய அவமானமா தெரியல. கார்ல வந்தா இப்படி ரிப்பேர் ஆக தான் செய்யும். ஆமாமா. ஆனா உன் கார் அடிக்கடி இப்படி ரிப்பேர் ஆகுதே. ஹலோ, என் காரை குறை சொன்னா அவ்வளவுதான். அப்பப்ப ரிப்பேர் ஆனாலும் என்னை இது கைவிட்டதெல்லாம் இல்ல. அதனாலதான் எனக்கு இவன் தான் வேணும்னு நான் கூடவே வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் இவன் வேலையை காட்டினாலும் அப்புறம் பழையபடி இவன் சரியாயிடுவான். அப்புறம் இவனுக்கு பிடிக்காத யாரையாவது இவன் பார்த்தா இவன் ஸ்டார்ட் ஆகாம மக்கர் பண்ணுவான். ஓஹோ, இப்ப கார் ஸ்டார்ட் ஆகாததுக்கு பழி ஏமாத்திக்க போறியா? உங்களை பிடிக்கலன்னு நான் சொன்னனா? சொன்னடா. ஹலோ, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நான் பார்க்கவா? ஐயோ வேண்டாம். நான் ஒர்க் ஷாப்புக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க இப்போ வந்துருவாங்க. சரி, அப்போ ஆள் வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். தனியா உன்னை இப்படி இங்க விட்டுட்டு போக முடியாதுல்ல. என்னதான் இருந்தாலும் நான் உன்னுடைய வக்கீல், நீ என்னுடைய கிளைண்ட் ஆச்சே. ஓ அப்படி. ஆமா, நீங்க இப்போ எங்கெங்க போயிட்டு இருக்கீங்க? அப்படி நான் எங்கேயும் போல. கொஞ்ச நேரம் வீட்டை விட்டு வெளியே போலான்னு தோணுச்சு. ஓ, அதான் வந்தேன். வீட்ல இருந்து வெளியே வர அளவுக்கு அப்படி அங்க என்ன நடந்துச்சு? ஓ, உங்கள்கிட்ட சொல்லாம என்ன பண்ண போறேன். வீட்டில் அப்பாவா நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அங்கேயே இருந்தேன்னா இப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதான் வெளியே வரலான்னு வந்துட்டேன். அவங்க உங்களை கட்டாயப்படுத்துறத குறை சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு தான் கல்யாண வயசெல்லாம் தாண்டிருச்சே. உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை முதல்ல பார்த்தப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க கூட இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அப்படிதான் தோணும். ஆமாமா. அதனால நீங்க சீக்கிரமா வீட்ல எல்லாரும் சொல்ற மாதிரி முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க.
இதுக்கு மேலேயும் லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் நல்ல பொண்ணு கிடைக்காது சார். உனக்கு இன்னும் புரியலையா? என் மனசு முழுக்க இப்ப நீ தான் இருக்க, இல்ல எல்லாம் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஹலோ, என்ன யோசனை பண்றீங்க? கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? நான் சும்மா காமெடிக்கு சொன்னேங்க. நல்ல அழகான ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு மனைவியா வருவா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன கம்ப்ளைண்ட் போய் கேளுடா. சரிண்ணே. என்ன ஆச்சுங்க மேடம்? திடீர்னு ஆஃப் சரி, ஆயிடுச்சு. பார்க்குறேன் மேடம். நீ அந்த பேனட் கொஞ்சம் தர. ஓகேண்ணா. மேடம் கொஞ்சம் தள்ளிக்குங்களா? இந்தாங்க. கடவுளே, கார் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. மானசியை வீட்டில் ட்ராப் பண்ண கடவுளே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நீ போய் கார் ஸ்டார்ட் பண்ணி பாரு. சரி. மேடம், வண்டிக்கு பெருசா பிரச்சனை ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். எனக்கு இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. வரேன். பாய். டேய், இந்த பேக் கொஞ்சம் பிடி. அந்த டோரை க்ளோஸ் பண்ணு. எவ்வளோ ஆச்சு? 200 மேடம். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க மேடம். ஓகே, போலாமா? போலாண்ணா. பேப்பர் எல்லாம் இப்படி நனைஞ்சிருச்சு. சீக்கிரமா காஞ்சா நல்லது. காலையில திடீர்னு மழை பெஞ்சதுங்க. பேப்பர் எடுக்கிறதுக்கு நானும் மறந்துட்டேன். என்னதான் நியூஸ் டிவியில பார்த்தாலும் இந்த பேப்பர் பார்க்குற சுகமே தனிதாம்மா. அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்க எல்லாம் செத்து போனதை இதை படிச்சாதான் தெரிய வருது. பரவாயில்லைங்க, உங்களுக்கு இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும் அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். அதங்க காய வைங்க. இங்க வாங்க. நீங்க ஏங்க, இதுல தந்தி நியூஸ்னு டைப் பண்ணா மட்டும் போதுங்க. எல்லா நியூஸையும் நம்ம இதுலயே பாத்துக்கலாம். அப்புறம் பேப்பர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணவே தேவையில்ல. ஏங்க, இத கொஞ்சம் பாருங்களேன். பாத்தீங்களா? இது நல்லா இருக்கு. நான் மொபைல்ல யூஸ் பண்றதே பேசுறதுக்காக தான், மத்தபடி எதுவுமே பார்க்க போறது இல்ல. அது மட்டும் இல்ல, இதுக்குள்ள போய் நோன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த 2000 ரூபாய் போனை நான் யூஸ் பண்றது பார்த்தா மற்றவங்க என்ன கிண்டல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் போனோட நான் அலையிறேன். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். இந்த காலத்துல நமக்கு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரியலனா அது அவமானங்க.
பாருங்க. ஓ என்ன முதலாளி அம்மா, முதலாளிக்கு சாட் பண்ண கத்து கொடுக்குறீங்களா? கடைசியில சாட் பண்ணி உங்களை சீட் பண்ணிட்டு போயிட போறாரு. வாயை முடுற தவளை வாயா. வாயை திறந்தாலே இவன் அபசகனமா தாங்க பேசுவான். நான் உண்மையா சொன்னேன். சரி, நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? 18 வயசு பொண்ணோட ஒரு கிழவன் ஊரை விட்டு ஓடிட்டானா. எல்லாமே முதல்ல சாட்டிங்ல தான் ஆரம்பிக்கும். டேய், நான் உன்னை இவருக்கு சாட் பண்றதுக்கெல்லாம் கத்து கொடுக்கல, நியூஸ் பாக்குறதுக்கு தான் கத்து கொடுத்துருக்கேன். ஓ அப்படியா? அதை நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாமே முதலாளி, நான் கத்து கொடுத்துருப்பேன்ல. நீ ஒண்ணு கத்து கொடுக்க வேண்டாம், அதுக்கு தான் நான் இருக்கல. என்னங்க உண்மையை சொல்லணும்னா நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாறிட்டேன். நீங்க மட்டும் இல்ல முதலாளி, ஊர்ல இருக்கிற எல்லா பயிலும் அப்படிதான் நினைக்கிறான். அதுல 1-2 பேர் என்கிட்டயே கேக்குறான், அந்த சிவராஜனுக்கு சித்தம் கலங்கி போயிச்சான்னு. ஐ மீன் மென்டல் டிஸார்டர் அப்படி ஏதாவது இருக்கா? கேட்டவனை என்கிட்ட கொண்டு வாடா. அவனும் அவன் மென்டல் டிஸார்டரும். என்ன ஸ்மிதா டீ குடிக்க கூப்பிடுறா, நான் போயிட்டு வரேன். அந்த சக்கரபாணி பசங்களாம் ரொம்ப நல்லவங்க. இந்த தருதலை மட்டும் எப்படி தப்பி பிறந்தான்னு தெரியல. 10 தேங்காய் வாங்கணும்னா அதுல எப்படியாவது ஒரு தேங்காய் அழுகுன தேங்காவா தாங்க இருக்கும். அதெல்லாம் வழக்கம் தானே. இந்தாங்க பேப்பர் படிங்க. நான் கிச்சனுக்கு போய் பாக்குறேன், உள்ளே இந்த சிம்ரனும் அப்பாசும் என்ன பண்றாங்க. ஐயோ, இப்படி நடு வீட்டுல உட்காந்து நகம் வெட்டுறது நல்லது இல்லம்மா. நீ ஒண்ணு பண்ணுமா, உன் ரூம்ல போய் வேணா விட்டு. அதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை அத்தை. நான் எங்க வீட்ல எல்லாம் இப்படிதான் நகத்தை வெட்டுவேன். எங்க வீட்ல எல்லாம் அந்த மாதிரி கெடுதல் நடக்கலையே. யார் வந்திருக்கா? கடவுளே, அது குழந்தைய கூட்டிட்டு போக வந்த எலினாவா இருக்கணும். ராய் தம்பி, சார். தேங்க்யூ. சரி சார். வாப்பா, இப்படி கொஞ்சம் நல்ல மொத்தமா ஆளே மாறி போயிட்ட. துளசி, யார் வந்திருக்கா பாருமா. குட்டி
அப்பா இங்க பாத்தீங்களா என் பல்லு விழுந்துடுச்சு, எப்படி இருக்கு? ஆஹா, இப்பதான் உன்னை பார்க்கவே சூப்பரா இருக்கு. உம்மா. என்ன தர இப்படி ரொம்ப டல்லா இருக்க? நீங்க என்கிட்ட பேசாதீங்க. போகும்போது ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போனீங்களா? திடீர்னு என்கிட்ட ட்ரைனிங் போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் உன்கிட்ட சொல்ல முடியல. எனக்கு அது புரியுது. இல்லன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பீங்கல்ல. கொஞ்ச நாள் நீங்க ஊர்ல இல்லாததுனால ரொம்ப போர் அடிச்சது எனக்கு. அப்படியா? அதெல்லாம் தானா சரியாயிடும். நீங்க ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆள் ரொம்ப ஸ்லிம்மா தெரியுறீங்க. அவ்வளவு ஏன் உங்க முகமே மாறிடுச்சு. நாள் நல்ல பழையபடி ஆயிடும். வேண்டாம் வேண்டாம், இனி அந்த பெரிய உடம்பெல்லாம் தேவையே இல்ல. இதுதான் நல்லது. இப்பதான் உங்களை பார்க்க பக்கா போலீஸ் ஆபீசர் மாதிரியே இருக்கீங்க. அப்பா நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? சொல்லி அனுப்பும் போது நான் வாங்காம வருவேனா? எல்லாம் பேக்ல இருக்கு. வா 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 துளசி, வாமா வா. இனி துளசியோட டென்ஷன் எல்லாம் மாறும். ராய்தா வந்துட்டான்ல. மக டென்ஷனா இருந்தா மட்டும் அவங்க கவலைப்படுறாங்க. இங்க என் டென்ஷனை பத்தி யாருக்கும் கவலை இல்ல. உனக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அம்மாக்கு என்னாச்சு? அப்பா கூட சண்டையானு கேளு. ஏமா அப்பா கூட பேச மாட்டேங்கிறீங்க? சண்டையா? இது கன்ஃபார்மா சண்டைதான். இது ஒரு வேளை நீங்க எங்க அம்மாவுக்கு கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரல, அதனால கோவமா இருக்கும். நான் அம்மாக்கு gift வாங்கிட்டு வரல நீ யார் சொன்னா? அம்மாவுக்கு gift வாங்கியிருக்கேன். புடிமா, புடின்னு சொல்றேன்ல. கோவம்லாம் போதும். நீ இப்படி கோவப்பட்டா சத்தியமா நல்லா இல்ல. நான் நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேணாம், ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நீங்க ஆளே ரொம்ப மாறிட்டீங்க. நான் மட்டுமா? நீயும் தான் மாறிட்ட. இப்படி பாரு, இத நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நல்ல பொண்ணா நீ இத வாங்கு. புடிமா, இந்தா. உங்க அம்மாக்கு என்னாச்சு? அது நீங்க வரேன்னு சொன்னதோட லேட்டா வந்திருக்கீங்கல்ல. ஓ, அதனாலதான் கோவமா? உங்க அம்மா இப்படி எவ்வளவு நேரம் என்கிட்ட பேசாம இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு வாரம். ஒரு வாரத்துக்கு அப்புறமா அம்மா பழையபடி உங்க கூட பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, அப்பாக்கு ஒரு உம்மா கொடு. செல்ல குட்டி. இன்னைக்கு ஒரு நாளாவது சாம்பார் அவியலுக்குலாம் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல. அது என்னம்மா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? இல்லையா பின்ன, ஊருக்கு போயிட்டு உங்க மாப்பிள்ள வந்திருக்காருல்ல, அப்ப வாய்க்கு ருசியா ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்ல. ராய்க்கு நாங்க வைக்கிற சாம்பார் தான் பிடிக்கும்.
ராய் சிக்கன் வேணும் மட்டன் வேணும்லாம் கேட்கவே மாட்டான். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. பாவம், அவருக்கு ட்ரைனிங்ல என்ன கிடைச்சதோ சப்பாத்தி தால் இதை மட்டும் தான் சாப்பிட்டுருப்பாரு. திரும்பி இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி காய்கறியே கொடுத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயாச்சும் திட்டுவாரு. அதனால நான் கடைக்கு கால் பண்ணி மீனும் கோழியும் எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நானே எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கறேன். ஆசைப்படுறவங்களுக்காக சமைச்சு போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாரா, நந்துவும் கொஞ்ச நாள் வெளியூர்ல தானே இருந்தான். அவனும் ஆசைப்படுவான்ல, பொண்டாட்டி கையால சாப்பிடணும்னு அவனும் நினைப்பான்ல. ஐயோ, அவருக்கு எது மேலயும் ஆசையே கிடையாது. வெளியே போய் ஏதாவது சாப்பிடலாம்னு சொன்னா கூட நந்து ரொம்ப யோசிப்பாரு அண்ணி. சின்ன வயசுல இருந்தே அவன் வெளியில அவ்வளவா சாப்பிடவே மாட்டாமா. அவனுக்கு கஞ்சி ஊறுகாவா இருந்தாலும் அது என் கையால செஞ்சு கொடுத்தாதான் பிடிக்கும். அப்படின்னா நந்துக்கு நீங்க கஞ்சியே வச்சு கொடுங்க. நான் இவருக்கு நல்லா சிக்கன் 65லாம் செஞ்சு கொடுக்கறேன். போன தடவை சிக்கன் கறி எல்லாமே தரையில கொட்டிடுச்சுல, பாவம் அவரால் டேஸ்ட் பண்ணவே முடியல. அதை நினைச்சு அவர் கவலைப்பட்டாரு. இந்த தடவை அப்படியெல்லாம் நடக்காது. ஆனா நான் யோசனை பண்றது அது இல்ல. புருஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அப்ப புருஷனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் துளசி அண்ணி நினைக்கல. அவர் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, துளசி அண்ணி கிச்சன் பக்கமே வரல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்திருக்காருல்ல, அவங்க கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் எல்லாம் தெரியுது. உனக்கு என்னாச்சு துளசி? நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன். நான் இங்க இருந்து போனப்ப இருந்த துளசியே இல்ல. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? அப்படின்னா அத சொல்லு. நீ வாயை திறந்து எதுவும் சொல்லனா என்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சரி, நீ ஒண்ணு பண்ணு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. நீ போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. போ. நீங்க எங்க போறீங்க அண்ணி? அவருக்கு சாப்பிட ஃபுட் எடுக்க போறேன். நான் இவருக்காகவே இன்னைக்கு ஸ்பெஷலா சில ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா நல்லா வாய்க்கு ருசியா இவர் சாப்பிடலாம் அண்ணி. அப்படி ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்க? நல்ல ஸ்பைசி சிக்கன் கறியும் கிராமத்து ஸ்டைல்ல பண்ண சூப்பர் ஃபிஷ் கறியும் இருக்கு. ஐயோ, சிக்கன் கறி ட்ரையா இருக்கும். நான் கிச்சனுக்கு போய் பார்க்கறேன். எனக்கு சிக்கன் மீன்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு என் துளசி கையால வச்ச சாம்பார் போதும். நீ போய் சீக்கிரம் ரெடி பண்ணு. அதோட ருசியை நினைச்சாலே இப்பவே நாக்குல எச்சில் ஊறுது. கிண்டல் பண்ணாதீங்க. காய்கறி வச்சு என்ன சொன்னாலும் நான் செஞ்சு தருவேன். சிக்கன் மீன்லாம் செய்ய எனக்கு தெரியாது. ஓஹோ, இப்பவாது வாய் திறந்து பேசுனீ. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அத்தை, இவ்வளவு டேஸ்டான சிக்கன் கறிய அவர் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டிருக்க மாட்டாரு. நான் சமைச்சதுனால சொல்லல, செம்ம டேஸ்டா இருக்கு. வந்து சாப்பிடுப்பா. உட்காருமா. ஆமா, துளசி இங்க? அவ சாம்பாருக்கு கடுகு தாளிச்சிட்டு இருக்கா. சாம்பாரா? சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? அப்போ நான் செஞ்ச எதுவுமே உங்களுக்கு வேண்டாமா? ட்ரைனிங் போன அன்னில இருந்து தினமும் சிக்கன் சாப்பாடு தான். நான் அப்பவே மனசுக்குள்ள வீட்டுக்கு வந்ததும் துளசி கையால வச்ச சாம்பார் அவியெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். சிக்கன் மீன்லாம் எங்க போனாலும் கிடைக்கும். ஆனா துளசி வைக்கிற சாம்பார் கிடைக்காதுல, அதுக்கு வீட்டுக்கு தான் வந்தாகணும். துளசி,
சுட சுட அந்த சாம்பாரை ஊத்துமா. இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஆ. ம். ம். ஆஹா, என்ன டேஸ்ட்! மட்டன், சிக்கன், மீன் எல்லாம் பக்கத்துல கூட வராது. இத சாப்பிடாததுனால நீங்க அப்படி சொல்றீங்க. நான் சமைச்சத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. வேணாம் 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 வேணாம். இப்ப நான் அதுல ஒரு வாய் சாப்பிட்டாலும் சாம்பார் டேஸ்ட் கெட்டு போயிடும். துளசி, இன்னும் கொஞ்சம் ஊத்து. அட ஊத்துமா. உனக்கு சிக்கன் வேணுமாமா? எனக்கு வேண்டாம். எனக்கு சாம்பாரும் ஊறுகாவும் போதும். நீ ஒண்ணு பண்ணுமா, இதெல்லாம் நந்துக்காக எடுத்து வை. அவனுக்கு ஒருவேளை இதெல்லாம் பிடிக்கலாம். சாம்பார் ஊத்து. நான் உனக்கு ஊட்டி விடவாமா? வேண்டாம். ஓ, மானசி சாப்பிட்டாச்சா ஆண்டி? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்றாளாம். மானசிக்கும் துளசிக்கும் நான்வெஜ் ஐட்டம் டேபிள்ல இருந்தாலே சாப்பிட வர மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். ஓ ஆமா, நான் மறந்துட்டேன். நீங்க தான் வெஜிடேரியன் ஆச்சே. இப்ப எமியும் மாறிட்டா இல்லம்மா? தாரா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போறியா? ஆன்ட்டி சொல்ற மாதிரி எனக்கு இப்ப இந்த ஸ்மெல்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. சாம்பாரை ஊத்து. கை நேரா இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பாத்துக்கோ, இப்படிதான் முட்டி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்புறம் இப்படி தை தான் தை தை தான். அப்படிதான் உட்காந்து பண்ணு. தை தான் தை தை தான் தை தாம் தை தை தாம் தை தாம். அப்படிதான் உட்காரு. தை தாம் தை தை தாம் தை தாம் தை தை தாம் தை தாம் தை தாம் தை தை தாம். கை இப்படி வச்சுக்கோ. தை தாம். நந்து, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். கிளாஸ் எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதன்னு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். சீக்கிரமா சொல்லு. ஒன்னும் இல்ல, ஆடுங்க. சரி, நீங்க ஆடுங்க. தை. உட்காருங்க. தை தாம் தை தை தா தை தை தாம் தை தை. டான்ஸ் கத்து கொடுக்கற பல பேரை நான் பார்த்திருக்கேன். இது மட்டும் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தரை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? உனக்கு என்ன சொல்லணும் அதை முதல்ல சொல்லு. சாரு ஆண்டி கால் பண்ணியிருந்தாங்க. அப்பா பர்த்டேக்கு ரெஸ்டாரண்ட்லாம் புக் பண்ணிட்டாங்களாம். கேஷ் எல்லாமே ஆண்டி தான் கொடுக்குறாங்க. நம்ம சைட்ல இருந்து எதுவும் கொடுக்கலன்னா அவமானங்க. முதல்ல கிஃப்ட் மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னேன். இப்போ பர்த்டே பார்ட்டிக்கு நான் தான் செலவு பண்ணணுமா? அந்த அளவுக்கு கேஷ்லாம் என்கிட்ட இல்ல. இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க நந்து. இத கேட்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எங்க அப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு காசு கூட செலவு பண்ண முடியலன்னா நம்ம போகவே தேவையில்ல. உன் அப்பா மேல உனக்கு அவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னா உன் நகையெல்லாம் எடுத்துட்டு போய் வித்துட்டு நீனே செலவு பண்ணிக்கோ. அதை பத்தி யாரு கேட்க போறா? அதை வச்சு நீ கிஃப்டா வைரமோ வைடூரியமோ என்ன வேணாலும் வாங்கி கொடு. தாலி கட்டினவன் ஆம்பளை இல்லைன்னா தாலி கொடிய கூட வித்துதான் ஆகணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இப்ப இப்படி பேசுறத பார்த்தா நாளைக்கு ஏன் நிலைமையே இப்படிதான் ஆகும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எல்லாம் என் தாலி எழுத்து, வேற என்ன சொல்றது? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம்.
நான் வந்துட்டேன். ஐயோ, வர வழியில சரியான மழை. சரி சரி, அப்போ ஓகே. ராய், அப்பா எங்க இருக்காரு என்னன்னு காராளி சந்திரன் ஏதாவது சொன்னானா? இது வரைக்கும் அவன் எதுவும் சொல்லல. கருணாகரன் அங்கிள் எங்க இருக்காருன்னு தெரியாம கண்டிப்பா நான் அவனை வெளியில விட போறதே இல்ல. காராளி வீட்டுல இப்ப எல்லாருமே சந்திரன் கடங்காரங்களுக்கு பயந்து வெளியூருக்கு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் எப்படியாவது தப்பிச்சு வெளியே வந்துட்டானா எல்லா பிளானும் சொதப்பிடும். அது மட்டும் இல்ல, நம்ம மேல இருக்க அவனோட பகையும் அதிகமாயிடும். அவன் வெளியில வர போறத நினைச்சு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. என்னோட ரொம்ப நம்பிக்கையான போலீஸ்காரங்க தான் சந்திரனை காவல் காக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து அவனால அவ்வளவு சீக்கிரமா ஒண்ணும் தப்பிச்சு வரவே முடியாது மானசி. அவன் விஷயத்துல எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஆபத்தானவன் காராளி சந்திரன். அவன் ஏதாவது பண்ணி வெளியே வந்துட்டானா அப்பா உள்பட எல்லாருக்குமே ஆபத்து. அங்கிள் இருக்கிற இடத்த சொல்லாம அவன் வெளியில வர மாட்டான். அதை மீறி அவன் வந்தா அது அவனோட பாடியா தான் இருக்கும். அப்பா விஷயத்த நினைக்க நினைக்க ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு சந்திரன் கூட இருந்த கிழமை இப்போ வெளியே தானே இருக்கான். சந்திரன் இப்போ உங்க கஸ்டடியில தான் இருக்கான்னு தெரியும்ல. ஒருவேளை அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து சந்திரனை காப்பாத்தி கூட்டிட்டு போலாம்ல. அப்படி ஒரு டென்ஷனே உனக்கு வேண்டாம். சந்திரன் என் கஸ்டடியில தான் இருக்கான்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சாலும் நான் சந்திரனை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. அது அந்த ஆள் நினைச்சாலும் கண்டுபிடிக்கிறது நடக்காத விஷயம். நீங்க அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? நான் நேர்ல வந்து அவனை பார்த்து சில கணக்குகளை முடிக்க வேண்டியது இருக்கு. மனசி, சந்திரன் எங்க இருக்கான்னு யார்கிட்டயும் சொல்லல. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல. உனக்கு தெரியுமா மனசி, ஒருத்தி என்கிட்ட பேசுறதே இல்ல. என்ன விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. யாருக்கு பாசம் அதிகமா இருக்கோ அவங்க தான் சண்டை போடுவாங்க இல்ல துளசி? அன்பு அதிகமா இருக்கிறது உண்மைதான். இருந்தாலும் இப்படி சண்டை போட்டு பேசாம இருக்கிறது சங்கடமா இருக்குல்ல. துளசி, ராய்க்கும் உனக்கும் சண்டையா? எனக்கு யாரு கூடயும் சண்டைலாம் இல்ல. ஓ, அப்படியே நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகி என்கிட்ட பேசலன்னு கேளு மானசி. இப்ப நான் உங்ககிட்ட பேசலன்னு அப்படி என்ன கவலை? 10-15 நாள் என்ன பார்க்காம இருந்தப்ப இந்த கவலை இருந்ததா? சத்தியமா இருந்துச்சு. இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கவலை போயிடுச்சு. சும்மா சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ இல்ல, வேண்டாம், என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சும்மா சும்மா இப்படி பண்றா. வேணும்னே தான் தேவையில்லாம வந்து இங்க தொடச்சிட்டு போறா. அப்புறம் சந்திர விஷயத்த நினைச்சு நீ கவலைப்படாத. அவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் துளசியோட சோகத்தை போக்குறேன்.
போதும் சண்டை போட்டது. நீ ரொம்ப நேரமா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கியே. உண்மையா சொல்றேன், நல்லாவே இல்ல. நீ நல்லா சிரிச்சு காமெடி பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் செல்லம். உங்களுக்கு நான் காமெடி பண்றது கேட்க தான் பிடிக்கும். மத்தபடி என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அது எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னது பிடிக்காதா? எனக்கு பிடிக்காதுன்னு யார் சொன்னா? துளசி, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்னுலாம் நீங்க சும்மா சொல்லாதீங்க. உங்க மனசுக்குள்ளலாம் நான் ஒண்ணும் இல்ல. அது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்படி இருந்திருந்தா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பேசியிருப்பீங்க. ஓ, அதுதான் விஷயமா? ஐயோ ஐயோ. ஏ அரலுசு, போன்ல பேசினாதான் புருஷனுக்கு பொண்டாட்டி மேல அன்பு இருக்குன்னு உன்கிட்ட யார் சொன்னா? உண்மையிலேயே பொண்டாட்டி மேல அன்பு இருந்தா அவளை பிரிஞ்சு இருக்கிறன்ற நினைப்பு கூட மனசுல வராது. நம்ம சுவாச காத்துல இதய துடிப்புலையும் நாம நேசிக்கிறவங்க இருப்பாங்க. இருந்தாலும் நான் எப்பவும் உங்களுக்காக இங்க காத்துட்டு இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணிருந்தா கூட நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்க டைம் இருக்க போகுது? உங்களுக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா பொண்டாட்டி ஞாபகம் தான் வராதே. நான் தான் ஒரு முட்டாள். வேலை செய்யும் போதும் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் எல்லா நேரத்திலையும் நீங்க சீக்கிரமா என்ன தேடி வந்துடணுங்கிற ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. எப்பவுமே பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் புருஷனுக்கு அன்பு இருக்கும். வெளியே போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க உலகமே வேற. அந்த நேரத்துல அவங்க பொண்டாட்டி இருக்கிறதே கூட மறந்துடுவாங்க. பொண்டாட்டி கால் பண்ணா கூட தொந்தரவாதான் நினைப்பாங்க. இப்படி ஒருத்தி இங்க காத்துட்டு இருக்கான்னு கூட நினைக்க மாட்டாங்க. என்னை விட அழகழகான பொண்ணுங்களெல்லாம் பார்க்கும்போது என் ஞாபகம்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வரும்? ஏய், என்ன பேசுற? உலக அழகே என் முன்னாடி வந்து நின்னாலும் எனக்கு எப்பவுமே உன்னை மட்டும்தான் பிடிக்கும். உண்மையாதான் சொல்றேன். நான் உண்மையிலேயே ரொம்ப கவலைப்பட்டேங்க. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு இப்ப கண்டிப்பா புரியாது. புரியுது. இனி நான் எங்க போனாலும் உன்கிட்ட தினம் தினம் பேசுவேன். நீங்க இங்க இருந்து கிளம்பும் போது அப்படி சொல்லிட்டு தான் போனீங்க. ஆனா எமி பாப்பா கிட்ட மட்டும் தான் பேசுனீங்க. என்கிட்ட மட்டும் பேச உங்களுக்கு டைம் இல்ல. வந்த கோவத்துக்கு என் மொபைலையும் உடைச்சிடலாமான்னு தோணுச்சு. சரிக்காதீங்க. இன்னும் என் கோவம் எல்லாம் ஒன்னும் குறையல. இல்லையா? இல்ல. அப்படின்னா இப்போ உன் கோபத்தை நான் போக்குறேன். எமி, உனக்கு அப்பா வாங்கிட்டு வந்த டாய்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாங்கிட்டு வந்த Dress உனக்கு பிடிச்சிருக்கா? அத நான் திறந்து கூட பார்க்கல. ஏன்? ஏங்க, நான் உங்க மேல இப்போ கோவமா இருக்கேன். அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் எடுத்து பாக்குறேன். இப்ப நான் அதை பார்த்தாலும் எனக்கு அது பிடிக்காது. ஓஹோ, அது சரி. நீ இங்கே உட்காரு. ஐயோ, ஏகப்பட்ட கால்ஸ் வந்திருக்கே. ஆஹா, ஷேர் பண்ணிருக்காரு. ஹலோ சார். சாரி சார், நான் இப்பதான் மிஸ்டு காலை பார்த்தேன். எதுக்கு கால் பண்ணீங்க சார்? என்ன ட்ரைனிங்கா? எத்தனை நாள் சார்? என்னது, 1 மாசமா? கடவுளே, மறுபடியும் ட்ரைனிங் போறாரா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.